வணக்கங்க. இன்றைக்கி மத்திய மாநில உறவுகள் பற்றி பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஏரியாங்க. இதில் எப்போவுமே கொஷின் கேட்குறாங்க. சமீப காலத்தில் நிறைய கொஷின் வருது இதில். சரிங்களா? எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடலாம். பார்த்துடலாமா? பாலிட்டி சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குவாரிஸ் எனக்கு கேளுங்க. சரிங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. அவங்க வேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். பாலிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து ஆர்டிக்கல்லேருந்தே நம்மளை இழுத்துடுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லா ஆர்டிக்கல் தெரிய வேணாம். ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 பேஜ் ஆர்டிக்கல் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. அது பார்த்தோன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு 11ங்க. பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11. சரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 245லேருந்து 263 வரையும். அதுக்கப்புறம் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 12ல் 264லேருந்து 63. அதாவது 2 பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளில் வருது. சரிங்களா? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். சட்டமன்றத்தை பகிர்ந்து கொள்ள, அதாவது சட்ட அதிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா 245 ஸ்டார்ட் ஆகுது. பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் விரிவாக்கம் பண்ணுறது. பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டம் உருவாக்கம் தொடர்பான விஷயங்கள். ஆக்சுவலாக இதில் தான் 246ல் ஏன்னு ஒன்று சேர்த்துருக்காங்க. இதுதான் ஜிஎஸ்டி பற்றி சொல்லும். சரிங்களா? டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இது இம்பார்ட்டனுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 247 கூடுதல் நீதிமன்றங்கள் உருவாக்கும் அதிகாரம். சரிங்களா? பாராளுமன்றத்தில் சில கூடுதல் நீதிமன்றங்களை உருவாக்கும் அதிகாரம் 247 இருக்குது. எஞ்சிய அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, மத்திய அரசு பொதுப்பட்டியலில் சில சேராத எஞ்சிய பகுதி இருக்குது. அந்த எஞ்சிய பகுதிகள் சட்ட இயற்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 248. இது இம்பார்ட்டன்ட். தேசிய நலன் கருதி மாநில பட்டியல் சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குன்றது 249. இதுவும் இம்பார்ட்டன்ங்க. அவசர கால பிரகடன சூழ்நிலையில் மாநில பட்டியல் சட்டங்கள் உருவாக்கும் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள்னு சொல்லிட்டு இருக்குது 250. 251ன்றது பார்த்தீங்கன்னா 49-50 பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மாநில சட்டங்களுடைய முரண்பாடுகளை பற்றி சொல்லுது. ஓகே. 52 பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதலோடு பாராளுமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றத்தை உருவாக்கும் அதிகாரம் பற்றி சொல்லுது. இது முக்கியங்க. சர்வதேச ஒப்பந்தங்கள் வந்து பயனுறு நிலையில் அமைந்த சட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 253. பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மாநில சட்டமன்றத்துங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு ஏதாவது சேர்ந்து 254 வந்து ஆர்டிக்கல் இருக்குது. பரிந்துரைகள் முந்தைய பொருளாதார தடைகள் தேவைகளை நடைமுறை விஷயங்களாக கருதப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஓகே. 250 நிர்வாக உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா 256 ஸ்டார்ட் ஆகுது. மத்திய மாநிலங்களுடைய கடமைகள் சில விஷயங்களில் மாநில அரசின் மீது கட்டுப்பாடு 257 வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மத்திய மாநில உறவுகளில் 258 வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மாநில அரசுக்குள் வழங்கும் அதிகாரங்கள். ஓகேங்களா? இது நீதிமன்ற நடவடிக்கை பொது சட்டம் பதிவேடுகள் ரிஜிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 261. இது இம்பார்ட்டனு. இந்தியாவிற்கு வெளியே உள்ள பிரதேசங்கள் மத்திய அரசு நிதி வரம்பு. இது இம்பார்ட்டனு. தண்ணீர் தொடர்பான தகராறு சட்டம். இது தாங்க இம்பார்ட்டனு. 262 2 மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் ஆற்று பள்ளத்தாக்கு தகராறுகளை வந்து தீர்க்கும் வழக்கு. 6 இருக்கா? இந்த பக்கம் ஒரு கரை இருக்குது, இந்த பக்கம் ஒரு கரை இருக்குது. அதனால் 2ன்னு போட்டுங்க. 262 ஷார்ட்கட்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட். மாநிலங்களுக்கு இடையான சபை சலுகைகள், அதாவது இன்டர்ஸ்டேட் கமிஷனுவாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றதுக்கு என்ன ஆர்டிக்கல்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 263 அதுக்கு அடுத்தது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு பகுதி 12ல் நிதி சொத்து தொடர்பானது. ஆர்டிக்கல் 300A இருக்குல்ல, சொத்துரிமை. இதை வந்து பார்த்தோன்னா இந்திய ஏரியாவில் தான் இருக்குது. பார்க்கலாம். சரிங்களா? சட்டத்தின் அதிகாரம் மூலம் வரிகள் விதிக்கப்படுவதில்லை. 66 வந்து மத்திய அரசின் தொகுப்பு நிதிகள் மற்றும் பொது கணக்கு. இது கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டனுங்க. மத்திய அரசு விதிக்கும் மாநில அரசு வசூல் பண்ணும். மத்திய அரசு விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூல் பண்ணுற ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 268. அதில் வந்து பார்த்திங்கன்னா சேவை வரி வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்படுது. மத்திய அரசாலவே வசூலிக்கப்படுது. மத்திய அரசாலே சேவை வரி விதிக்கப்பட்டு மாநிலத்தில் மத்திய அரசே வசூல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 268A.
மத்திய அரசு விதிக்கப்பட்டு வசூல் பண்ணிவிட்டு வரியை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறது 69. சரிங்களா? மத்திய அரசு மாநில அரசு விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுற வரி 270 சொல்கிறாங்க. இதுங்க பாருங்கள், சணல் மற்றும் சணல் பொருட்கள் ஏற்றுமதி வரியாக மானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கான ஆர்டிகல் 273. ஜனாதிபதி பரிந்துரை வரி விதிப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மசோதா தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிகல் வந்து 274. சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ போட்டாங்கன்னா 280. இதே மாதிரி ஆர்டிகல் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். வேலைவாய்ப்பு மீதான வரி, தொழில் வர்த்தகம் 276 முக்கியம். 275 கிராண்ட் மானியங்கள், இதுவும் முக்கியங்க. மத்திய அரசு கொடுக்குறதுல மானியமெல்லாம் கிராண்ட்ஸு, இது முக்கியம். சரிங்களா? முக்கியமானதெல்லாம் பின்னாடி இருக்குது, சும்மா இது தெரிஞ்சுக்கோங்க. இதர சலுகைகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஓகே, இது பாருங்கள், 292 இந்திய அரசு கடன் பெறுது, மாநில அரசு கடன் பெறுது. அதுக்கான ஆர்டிக்கல் இது வரைக்கும் கேட்கல, இந்த ஏரியாவில் கேட்கலாம். மின்சாரத்துக்கு மீதான வரி விலக்குன்னா ஆர்டிக்கலே இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்த ஆர்டிக்கல் கொண்டு வந்துட்டேன். இது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியல. எல்லாம் வந்து ஒரு முறை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, இதுக்கு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. உள்ளே போகலாமா? ஓகே. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? கூட்டாட்சி அரசாங்கத்துக்கும் ஒற்றையாட்சி அரசாங்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இரட்டை அரசாங்கம்னா மத்திய அரசாங்கமும் இருக்கும், மாநில அரசாங்கமும் இருக்கும். ஒற்றை அரசாங்கம்னா தேசிய அரசாங்கம் மட்டுமே இருக்கும். எழுத்து மூலமாக எழுதப்பட்டிருக்கும். இங்கே எழுதிருக்கலாம், ஆனால் எழுதாமலே இருக்கலாம். எழுதப்படாத இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனு, எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி அரசாங்கம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ரெண்டையும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி தேசிய மற்றும் பிராந்திய அறிவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் பகிர்வுப்பட்டிருக்கும். அதிகாரங்கள் வந்து பகிர்வடைந்திருக்கும். அதிகார பகிர்வே இல்லை, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே தான் இருக்குது இது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு, ஒரே ஒரு அரசு. இது கூட்டாட்சி அரசாங்கம் தான். ஒற்றையாட்சி அரசாங்கத்துக்கு உள்ள வித்தியாசம் இது தான். அரசியலமைப்புடைய மேலாதிக்கம் எது வந்து அரசியலமைப்பு வந்தது, இது வந்து அரசியலமைப்பு உச்சமாக விளங்கும் ஜப்பான். அரசியலமைப்பு உச்சமாக இருக்காதுன்றது பிரிட்டன். ரெண்டும் இருக்காதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போ கேட்குறதில்ல இந்த ஏரியாவில். திடமான அரசியலமைப்பு, அதாவது சில மாற்றங்களை எளிதாக செய்ய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திடமாக இருக்கலாம், ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து நெகிழ்வும் இருக்கும், நெகிழ்வுத்தன்மை இல்லாமலும் இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. நீதித்துறை சுதந்திரம் அமைப்பு கொண்டது. நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமற்றதாக இருக்குது. இரட்டையாட்சி முறை பெரும்பாலும் இரு அவைகள் கொண்டது. இரட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவை வந்து பார்த்தீங்கன்னா இருவங்காலம் பார்த்தோன்னா பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இரு அவையாக இருக்கலாம். ஒரு அவை வந்து பார்த்தீங்கன்னா சைனா. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஒற்றையாட்சி முறைக்கு வந்து பிரிட்டனு, ஓரவை வந்து பார்த்தீங்கன்னா அவையாக இருக்குது சைனா எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இந்திய கூட்டாட்சியினுடைய தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தன்மைகள் எல்லாம் வச்சு சொல்கிறாங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஆமாம், இந்திய அரசியலமைப்பு தான் உயர்வானது, அதை விட பெருசு எந்த ஒரு சட்டமும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. அதிகார பகிர்வு இருக்குது. எப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு அதிகாரம் பகிர்ந்துருக்காங்க. ஈரவை நாடாளுமன்றம் இருக்குது. மத்திய அரசு ஒன்று இருக்குது, மாநில அரசு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகிழா அரசியலமைப்பு இருக்குது. ஒரு இடத்துல நெகிழுமாக இருக்குது, ஒரு இடத்துல ஈஸியாக திருத்தலாம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு தான் திருத்த முடியுன்றது நெகிழ அரசியலமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே உச்சநீதிமன்றத்திலிருந்து கூட்டாட்சி தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, இந்தியா கூட்டாட்சி ஒரு கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்கிறது கிரேவிங் சாஸ்ட்னு நிறைய முறை கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? ஃபேக்சுவரியெல்லாம் அதில் கவர் ஆகிடும். கான்செப்டோரியாக இதில் பார்த்துடலாம். ஓகே. நமது தேசத்தில் அரசியல், வரலாறு, பொருளாதாரம், சமூக நிலைகளை பிரதிபலிக்கும் வகையில் நமது கூட்டாட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பகுதி 11, 12 வந்து விளக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதிகார பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு மத்திய மாநில அரசுக்குன்னு ஒரு அச்சாணியாக இருக்குது. சரிங்களா? இங்கே உறவுகள்னு பார்த்தோன்னா சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இந்த ஆர்டிக்கல் தேவைங்க. 245 255 வந்து 10 ஆர்டிக்கல் இருக்கும் சட்டமன்ற உறவுகளில். நிர்வாக உறவுகள் 256 263 வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக உறவுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோடு முடியுது, அதான் நிர்வாக உறவுகள். நிதி உறவுகள் 68 93 வரி இருக்குது. இதுதான் சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா 4-5 ஆர்டிக்கல் இல்லாமல் இருக்கும். இது நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ங்க. அதாவது
அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்குல்ல. சட்டமன்ற உறவுகள் வந்து 245லேருந்து 255 வரை இருக்குல்ல. சட்டமன்ற உறவுகள் பற்றி மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே அதிகார பகிர்வு பற்றி சொல்லுது. இந்த 246 இருக்குல்ல, அந்த அதிகார பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பட்டியலாக சொல்கிறாங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியலாக சொல்கிறாங்க. சரிங்களா? பட்டியல் 1, 2, 3 ஓகேங்களா? அதில் யூனியன் லிஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது அப்படின்னா மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் நாடாளுமன்றத்தில் முழுமையான அதிகாரம் பெற்றிருக்கு. இப்போ பார்லிமெண்ட்டு தாங்க ஹையஸ்ட் பவரு. சரிங்களா? முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது. மத்திய பட்டியலில் மாநில அரசுகளுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சட்டம் இயற்றலாம்னா முடியாது. சரிங்களா? எதெல்லாம் இருக்குன்னா சிபிஐஏ, வருமான வரி, அணுசக்தி, பாதுகாப்பு, ஆர்பிஐஏ, ஐநா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் வரி. சரிங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த அகில இந்திய பணிகள் ஏதாவது திருத்தம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. ஆளுநருடைய ஊதியம் யார் நிர்ணயம் பண்ணுறது? மாநில அரசு நிர்ணயம் பண்ணாது. இதுதான் கொஸ்டின் ட்விஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். கண்டோன்மெண்ட் பகுதி ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் பார்க்கும்போது கண்டோன்மெண்ட் பகுதிகள்னு இருக்கும். அது எந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். மாநில பட்டியல்ன்றது பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல் மீது சட்டம் இயற்றும் முழுமையான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குப்பா. ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் பொறுத்தவரையில் ஒரு சில விஷயங்களை மாநில சட்டம் பட்டியல் இருந்தாலும் அதன் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில பட்டியலில் உள்ள சில முக்கியமானது. இன்னொன்று என்னென்னா ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாங்க, 356 போட்டாங்க. அப்போ யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்குன்னா மத்திய அரசு தான் கண்ட்ரோலு. அப்போ மத்திய அரசு வேணும்னா அந்த சட்டம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் லிஸ்ட்டில் அதிகாரம் ஸ்டேட்டுக்கு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி போது யாருக்கு அதிகாரம் அப்படின்னா மத்திய அரசுக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரம் இருக்கட்டும், மது, அதுக்கப்புறம் காவல், ஹெல்த்து, சரிங்களா, உடல் நலம், இதெல்லாம் இருக்குது. விவசாயம், வருமான வரி, சுங்கம், டோல்ஸ் இருக்குல்ல, இது யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. சரிங்களா? டோல்ஸ் யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டேட்டு லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்கள்ல, அந்த விளம்பர டேக்ஸு, மின்சாரத்து வரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணும். சரிங்களா? திரையரங்குகளும் இவங்க கிட்ட தான் இருக்குது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இது எலிமினேஷன் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்தது மாநில பட்டியல் மீதான சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்போ மாநில பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சட்டம் இயற்றலாம்னு சொன்னாங்க. எந்தெந்த சூழ்நிலை இயற்றலாம்னு சொல்லிட்டு இங்கே கீழே இருக்குது. 5 சூழ்நிலையில் வந்து இயற்றலாம் அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்துடலாம். இப்போ தேசிய நலன் கருதி 249 படி ராஜ்யசபாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாநில பட்டியல் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது 250 பேஸ் பண்ணி மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம்னு சொல்கிறாங்க. 252 படி ஆர்டிகல் 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் அளித்தாங்கன்னா அந்த மாநில பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றலாம் சொல்கிறாங்க. 253 வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்காக இன்டர்நேஷ்னல் அளவில் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு மாநில அரசு நாடாளுமன்றமே எடுத்துக்கும் அதிகாரம். சரிங்களா? இவங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. இப்போ 356 பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்று. இது மட்டும் நம்மளுக்கு தெரியுங்காண்டி இதெல்லாம் தெரியாது, பார்த்துக்கணும். ஒரு தேசிய நலன் கருதி ராஜ்யசபாவில் தீர்மானம் கொண்டு வந்தால் இயற்றலாம்னு சொல்கிறது ஆர்டிக்கல். ராஜ்யசபா பொறுத்தவரை 249. நேஷ்னல் நெருக்கடியின் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அசாதாரண சூழ்நிலையில் சட்டம் இயற்றலான்றது 250. 2 ஸ்டேட் ஒப்புதல் பெற்றுச்சுன்னா 252 படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்டேட்டு 2க்கு மேற்பட்ட ஸ்டேட்டு சட்டம் இயற்றலாம். பன்னாட்டு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்னாட்டு ஒப்பந்தங்கள் படி நடைமுறைப்படுத்த மத்திய மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று நம்மளுக்கு தெரியும். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றலாம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது ஃபுல் கண்ட்ரோல் அவங்க தான் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பொது பட்டியல்ப்பா, கன்கரண்ட் லிஸ்ட்டு.
பொதுப்பட்டியல் வந்து மத்திய நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றம் இரண்டுத்துக்குமே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுப்பட்டியல் சட்டம் இயற்றுறதுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 இயற்ற செல்லுபடியாகும். ஆனால் பிரச்சனையே வந்துச்சுன்னா மத்திய அரசு கடைசி இறுதியானதுன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லுபடியாகும் அப்படின்றாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் 2 பேருக்கும் இருக்குது. மத்திய அரசும் வந்து இயற்றலாம், மாநில அரசு இயற்றலாம். ஆனால் மிகப்பெரியது யாருன்னா மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லுபடியாகும்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் இருக்குன்னா காடுகள், கல்வி, லேபரு, அதுக்கப்புறம் மின்சாரம், பாய்லரு, மக்கள் தொகை, குடும்ப கட்டுப்பாடு, இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? பிறப்பு பதிவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்குது. பொருளாதார திட்டமிடுதல், இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? பார்த்துடலாம். 42வது சட்ட திருத்தம் 5 விஷயங்கள் 1976 கொண்டு வந்தது. அதாவது பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க. மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு 1976 42வது சட்ட திருத்தம். ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிகிட்டே இருக்கேன். அதில் எதுனா கல்வி, காடு, எடையளவு, வனவிலங்கு, நிதி நிர்வாகம், இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ மாநில பட்டியலில் அந்த 5 பேர் மாற்றிருந்தால் 66லேருந்து 61 குறைஞ்சிச்சுன்றாங்க. பொதுப்பட்டியலில் 47 இருந்து 52 மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. மத்திய பட்டியலில் ஆரம்பத்தில் 97 இருந்தது, தற்போது 100 ஆகும். மாநில பட்டியலில் 66 இருந்தது, இப்போ 61 ஆகும். பொதுப்பட்டியலில் 47 இருந்தது, இப்போ 52 இருக்குது. சரிங்களா? இந்த புள்ளி விவரம் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இது கான்ஸ்டன்ட்டு தான். இப்போ கடைசி டேட்டா தான் இது, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நிர்வாக உறவுகள்ன்றதை பொறுத்தவரையும் 256, 263. சரிங்களா? மத்திய மாநில அரசுகளிடையே நிர்வாக ரீதியிலான உறவுகளை விளக்குகிறது. 256 வந்து மாநில அரசு நிர்வாகம் மத்திய அரசின் சட்டங்கள் ஒத்துப்போகும் வகையில் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை பாதிக்கும் வகையில் மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு 57 சொல்லுது. மத்திய அரசு சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் நிறைவேற்றப்பட வேண்டும், கட்டுப்படுத்தவும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனை நடுவர் நீதிமன்றமாக ஏற்படுறது மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆல்ரெடி 262 சொல்லணும். அதாவது நதிநீர் பிரச்சனைனாவே 262 போட்டலாம். 63 இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொன்னலாம். இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல்ப்பா. நிர்வாகத்தில் இந்த ஆர்டிகல் பார்த்துட்டு போகணும். எல்லாத்தையும் படிக்கலானாலும் இதை பார்த்துக்கோங்க. இப்போ மத்திய அரசின் கட்டளை மாநில அரசு ஏற்கலை, மாநிலத்தின் நிர்வாகத்தை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வரணும். தேவைப்பட்டால் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய படைகள் அம்மாநிலத்து அரசுக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது மத்திய அரசு மாநில அரசு கட்டளையோட அதிகாரத்தை பெற்றிருக்கு. போர் தொடர்பான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய படை மாநில அரசில் டைரெக்டாக வந்து இறக்கிடுவாங்க. அதே மாதிரி போக்குவரத்து தேவைகளோ ரயில் பாதை பாதுகாப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த நதிநீர் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது இம்பார்ட்டனுங்க. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1969 போட்டிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த மாநிலங்களை ஒன்றிணைந்தது. கோதாவரி நதிநீர் தீர்ப்பாயம் 1969 போடப்பட்டது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா பகுதியை வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையது. நர்மதா வந்து பார்த்திங்கன்னா 69 போட்டாங்க. இது ரெண்டுமே சேம் இயர் தாங்க. இது ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பாயம் எந்தெந்த மாநிலங்களோட தொடர்புடையதுன்ற மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இயர் வச்சு கேட்கலாம். ராவி பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் இருக்குல்ல, 1986 இது பஞ்சாப் ஹரியானாவுடைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய மாநிலங்கள். சரிங்களா? காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் 1990 கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. காவிரி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து இது கலைக்கப்படுறதுப்பா. 2018 கலைச்சிட்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பகுதி நேர உறுப்பினர்கள், காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மைக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம், அப்புறம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. இதில் வந்து புதுச்சேரி வராதுன்னு நினைப்போம். இது பாண்டிச்சேரியும் இதில் அடங்கியிருக்குப்பா. இதெல்லாம் கொஷின். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்புறம் 2வது கிருஷ்ணா தீர்ப்பாயம். 2வது கிருஷ்ணா தீர்ப்பாயம் வந்து 2004 மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளடக்கியது. வம்சதாரா நதிநீர் தீர்ப்பாயம் 2010 ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இது உள்ளடக்கியது. மகதாயி நதிநீர் தீர்ப்பாயம் வந்து பார்த்திங்கன்னா கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளடக்கியிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு நதிகளை இணைத்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். நதி இணைக்கணும் சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு மாநிலமே
ஆந்திர மாநிலம் தான்ப்பா. கிருஷ்ண கோதாவரி 2017 வந்து இணைச்சிருப்பாங்க. இது கேட்கலாம் டிஎன்பிசியில். ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு வந்து நதிநீரை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிது. அந்த 2 நதி என்னன்னா கிருஷ்ண கோதாவரி 2 நதிங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று சொன்னல, 262 இந்தியாவில் பல்வேறு மாநில ஆறுகள் அவற்றின் மீது கட்டுப்பாடு மேம்பாட்டு மாநிலங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆதாரமாக, அதாவது 2க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள் சம்மந்தமானதை வந்து ட்ரிபுலன்ஸ் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றது தீர்ப்பாயம் ஏற்படுத்திக்கலாம் சொன்னாங்க. இது வந்து பிரச்சனை வந்து இப்போ என்னென்னா, இப்போ காவிரினா காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று அமைச்சிக்கோங்க, அதில் தீர்வு காணுங்க. இப்போ மேகதாது அணையை வந்து கட்டியிருக்காங்க. அந்த மேகதாது அணையை வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இஷ்யூ போயிட்டு இருக்குது. கரண்ட் ஆஃபீஸில் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது நதிநீர் பிரச்சனைனா 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை. அதை தீர்த்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 262 ஆர்டிக்கல் வந்து படி 2 பேரில் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார் சேம்பரில். அவர் மூலயமா தீர்வு காணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவாக பிரச்சனை. சரிங்களா? இது இது நீர்ப்பாசனம், மின் உற்பத்திக்கு, மாநிலங்களுக்கு நீர் விநியோகம் இதெல்லாமே இந்த ஆர்டிக்கிளில் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? முக்கியமானது 1956 வந்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நீர் பிரச்சனை சட்டத்தை கொண்டு வந்தது. இதுதான் கொஸ்டினுங்க. 1956 தான் மாநிலங்களிடையே நீர் பிரச்சனை சட்டம் கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபுலன்ஸ் இது பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டது. சில வரி சலுகைகள்லாம் கொடுக்குறது. ஓகேங்களா? 1956 ஆண்டு நதிநீர் சேர்க்கல் சட்டத்தின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி மாநிலங்களிடையே வந்து நதிநீர் துறைகளை ஒழுங்குபடுத்துவது தான் இது முக்கிய நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா நதிநீர் பிரச்சனை பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் வந்து அது பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயம் வந்து பார்த்தோன்னா பின்னடைவு ஏற்படுகிறது. நதிநீர் பிரச்சனைகளை நாம் தீர்க்கணுன்றது 262 நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே தான் சேமுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்கிறான், ஒரு நடுவர் இருப்பாருங்க, ஒரு உறுப்பினர் இருப்பாங்க அந்த தீர்ப்பாயத்தில் ஆரம்பத்தில். ஓகேங்களா? பின்னர் வந்து இது பார்த்தோன்னா 1க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதனுடைய தலைவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து கரண்ட் இருக்கிற ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை ஓய்வு பெற்ற ஜட்ஜாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ மாநிலங்களிடையே நதிநீர் சிக்கல் சட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா 2017. எப்போ போடப்பட்டதுன்னா 1956. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய டம்ப் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம். மாநிலங்களுக்கு இடையான குழு 263. சரிங்களா? குடியரசுத் தலைவர் பொதுவான நலன்களின் மாநிலங்களுக்கு இடையே ஒன்று குழு உருவாக்குகின்றது. முக்கிய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கிடையே சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குகிறது, மாநிலங்களுடைய பொதுவான விஷயங்களை விவாதிக்க செய்யுது, குறிப்பிட்ட விஷயங்கள் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பையும் அதிகரிக்கிறதுக்கான பரிந்துரை வழங்குது. அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக பரிந்துரை வழங்குது. சரிங்களா? இது மத்திய சுகாதார குழு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வளர்ச்சி குழு, தலை சுயாட்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சர்க்காரிய குழு வந்து பார்த்திங்கன்னா 1990 கூட்டாட்சி முறையில் உள்ள அரசுகள் எல்லா துறைகளும் பரஸ்பர ஒப்புதலை வந்து அளிக்கணும் அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது. இக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் தலைவர் யாருன்னா பிரதமர். இது கேட்டிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய தலைவர் யார்? பிரதமர். இதில் உறுப்பினர்கள் எல்லா சிஎம் இருப்பாங்க. அப்புறம் யூடியில் முதல்வர் எங்கே இருக்குது? டெல்லியிலையும் பாண்டிச்சேரிலையும். அப்புறம் 6 ஒன்றிய அமைச்சர்கள் குழு, அதாவது சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டரில் 6 பேர். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட நிர்வாகத் தலைவர்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் உள்ள ஆளுநர்களும் இதில் அடங்குவாங்க. ஓகேங்களா? இது ஒரு நிலைக்குழு, இது உருவாக்கப்பட்டது. இந்நிலைக்குழுவின் தலைவர் வந்து உள்துறை அமைச்சர். சரிங்களா? ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க நிலைக்குழு. அது நிலைக்குழுவின் தலைவர் யாருன்னா உள்துறை அமைச்சர். இது கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த மண்டல் கவுன்சில் இருக்குல்ல, இந்த மண்டல் கவுன்சிலுடைய நோக்கம் என்னென்னா நாட்டின் இயற்கை பிரிவுகள், ஆறுகள் தொடர்பான கல்ச்சர் டெவலப் பண்ணுறது முன்னேற்றத்துக்காக. அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பொறுத்த வரையும் மத்திய மாநில அரசுக்கு 2 மாநில அரசுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகெண்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த இது அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு வந்து மண்டல் குழுக்கள் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பது. அதே மண்டல் கமிஷனும் 1956 தாங்க ஏற்படுத்துனது. சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான். இதன் தலைவர் யார்? பிரதமர். சரிங்களா? அப்போ எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இந்த மண்டலத்தில் இருப்பாங்க. சுழற்சி முறையில் துணைத் தலைவர்கள் தேர்வு செய்வாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு. சரிங்களா?
இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் கவர் பண்ணது தான் இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போ கேட்குறதில்ல. வடமண்டல குழு வந்து பார்த்தோன்னா அதனுடைய தலைமையகம் எது? புதுடெல்லி. மத்திய மண்டலத்துக்கு வந்து அலகாபாத்து. கிழக்கு மண்டல குழு வந்து பார்த்தோன்னா கல்கத்தா. மேற்கு மண்டலம் வந்து பார்த்தோன்னா மும்பை. இப்படி மேப் போட்டுக்கோங்க. இது மேற்கு மும்பை தான் இருக்குது, கிழக்கு கல்கத்தா தான் இருக்குது. மத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இருக்குது. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வடக்கு வந்து புதுடெல்லி, தெற்கு வந்து சென்னை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1953 வாரியான மாநிலம் மறுசீரமைக்கப்பட்டது. இந்த கவுன்சில் ஜோன் ஆரம்பிக்கும் போது இதுவும் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கூட்டுறவு கூட்டாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜவஹர்லால் நேரு கூட்டுறவு கூட்டாட்சி முறையை வளர்ப்பது தான் மண்டல குழுக்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து 2வது கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வடகிழக்கு கவுன்சில், அதாவது நார்த் ஈஸ்ட் கவுன்சில் வந்து 1971 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. இந்த வடகிழக்கு கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியா அப்படின்னா, அந்த அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுர், சிக்கிம், இதெல்லாம் இந்த சைடு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தா வடகிழக்கு கவுன்சில்னு ஒன்று உருவாக்கப்படுகிறது. இதை வந்து பார்த்தோன்னா 5வது மண்டலமாக தவிர இது லாஸ்ட் ஒரு மண்டலம் தனியாகவே செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நாட்டின் ஒருமைப்பாடு வளர்ப்பது முக்கியத்துவம் வாய்ந்த சூழ்நிலைகள் ஒருங்கிணைந்த கருத்துக்கள் அடிப்படையில் பிராந்திய திட்டங்கள் வகுக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவரையும் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் முடிக்கலாம். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் மொத்தமாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும். சரிங்களா? லக்ஷ்மிகாந்த் இருக்கலாம். சரிங்களா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நிறைய அகாடமிஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த சோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் என்ன கேட்பாங்க, குரூப் 2 லெவலில் என்ன கேட்பாங்க, குரூப் 1 லெவல் ப்ரிம்ஸ் பொறுத்த வரையும்